லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபாவில் சிலிர்த்து போன நடுவர்கள் ரசிகர்களும் தன்னை மறந்து கண்கலங்கி நின்றார்கள். தற்பொழுது சரிகமபாவில் 35 வருட பழைய பாடல்களை போட்டியாளர்கள் பாடி அசைத்து வந்ததை நீங்கள் கண்டிருப்பீர்கள். ஆச்சரியப்பட்ட குரல்களில் இவர்கள் பாடி வருகின்றார்கள். இதில் போட்டியாளர் திவனேஷ் யோகசி பாடிய பாடல்கள் அரங்கத்தில் இருக்கின்ற பலரையும் ஈர்ந்திருக்கின்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய அனைத்து போட்டியாளர்களும் திறமையானவர்கள் என்றாலும் பல துறை சார்ந்த சங்கீத வித்வான்களின் பாடல்களை இவர்கள் மிகவும் லாபகரமாக பாடி வருகின்றார்கள். சரிகமபா நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது அதில் அவர்களின் குரலில் இருந்து வெளியாகின்ற சங்கீத அலைகள் பலரையும் கவர்ந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இவர்களுக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கும் திறனை யாரும் மதிப்பிட முடியாது. சிறுவர்கள் தாங்கள் அறியாத வயதில் பாடப்பட்ட பாடலையும் சங்கீதத்தில் இருக்கின்ற நுட்பங்களையும் எவ்வாறு அறிந்து பாடுகின்றார்கள் என்பதுவே நடுவர்களின் கேள்வியாகும். ரசிகர்களும் இதை கேட்டு வருகின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு வாழ்த்துக்களும் ஊடகங்களின் அவர்களின் பெயர்களும் கூடுதலாக உச்சரிக்கப்படுவதாகவும் சமூக வலைத்தளங்களில் இவர்கள் தொடர்பாக வாழ்த்துக்கள் குவிந்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. ஆகவே திவனேஷ் போன்ற இளம் சிறுவர்களும் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் திறமையாக பயன்படுத்தப்படும் பொழுது எதிர்காலத்தில் வெற்றி நாயகர்களாக வெளியாகுவார்கள் என்பதுவே உண்மையாகும். இது தொடர்பாக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.